ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து ஒரு செம்ம ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செம்மன் கூட சொல்ல முடியாது, ஒரு பயங்கர ஹெல்த்தி அண்ட் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. ஸோ வீடியோ வந்துட்டு வெறும் 3 செகண்ட் 4 செகண்ட் மட்டும் பார்த்துட்டு ப்ளீஸ் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. ஓவர் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கு அந்த ஒர்த் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டு ரெசிபியோட நேமே வந்துட்டு நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ ரெசிபியோட பேர் என்னென்னா ரொட்டி லட்டு. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளை எள்ளு 1 கப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை எள்ளை வந்து முன்கூட்டியே மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. கப்பு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 150 to 200 கிராம்ஸ் இருக்கும். அதே கப்பில் வறுத்த வேர்க்கடலை 2 கப் சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாசனைக்காக 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குறைன்னு இருந்தாலும் அதை வந்து நல்லா கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், மேலெலாம் இந்த அப்படியே இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து இன்னொரு தடவை நான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இனிப்பு சுவைக்காக நான் அதே கப்பில் 2 கப்பு நாட்டு வெல்லம் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெல்லம் வந்து இன்னும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம லட்டுக்கு ஒரு பாதி வந்து தயாராகிடுச்சு. இப்போ இன்னொரு பாதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதே கப்பில், அதாவது நம்ம எடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, ஸோ அதே கப்பில் நான் 3 கப்பு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3க்கு 1.5 கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ தண்ணி சேர்க்குறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவோ இல்லை ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக பிசையணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக பிசையணும். பாருங்கள், அம்மா வந்து ப்ரெஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ இதுதான் கரெக்டான பதம். எனக்கு வந்து இதில் கரெக்டாக 3 பால் வந்தது. ஸோ அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும், ரொம்ப குட்டி குட்டியாக பிடிக்கக்கூடாது. இப்போ அம்மா காமிச்சாங்க இந்த சைஸில் இருக்கணும். இந்த ராகி பாலை வச்சு இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இந்த ராகி பாலை வச்சு நம்ம வந்து ரொட்டி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பூரி கட்டை இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே இட்லி துணியை வந்து நனைச்சி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி விரல்களை வந்து அடிக்கடி தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து தட்டி கொடுங்க. ஒரு பக்கம் தடிமனாவும் இன்னொரு பக்கம் மெலிசா அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா வந்து அழுத்தி விடுங்க விரலாலே. அப்பப்போ தண்ணி தொட்டுக்கோங்க விரலில். கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் லாஸ்ட்டில் டிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போது துணியிலேருந்து மெதுவாக எடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டுக்கலாம். பாருங்கள், மேலே கொஞ்சம் வந்துருச்சு இல்லையா, அதையும் வந்து கையை வச்சு தட்டி விட்டுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஹீட்டு ஃபுல்லாகவே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு சரிசமமாக வேகும். நமக்கு இதுக்கு நெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட நெய் இல்லை, அதனால் நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். ஸோ நல்லா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து 2 பக்கம் விட்டு நல்லா வேக விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க. இப்போ இது வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ண இந்த மாதிரி தோசை கை விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஓரத்தில் வந்து ஒட்டி இருக்கும். அந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். இன்னும் நான் 2 நிமிஷம் விட போகிறேன். பாருங்கள், இப்போ எனக்கு ஒட்டலை. ஸோ நான் எடுக்க போகிறேன். இதே மாதிரி மற்ற 2 பால்ஸையும் வந்து பக்குவமாக தட்டி தோசைக்கல்ல போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டு அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் 1.5 ரொட்டி மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதை ஜாரில் போட்டு ஒரு 2லேருந்து 3 பல்ஸ் மட்டும் விட போகிறேன். பாருங்கள், அதுக்கே வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக மஞ்சிரும். இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு பூரணம் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நான் சேர்க்க போகிறேன். எவ்வளோனா 1.5 ராகி ரொட்டிக்கு நான் 3 கரண்டி சேர்க்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாகவே உங்களுடைய டேஸ்ட்டு தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 30லேருந்து 40 to 50 செகண்ட்ஸ் போல் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி நம்ம செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு வந்துட்டு அந்த பூரணம் வந்துட்டு நிறைய மீதியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கரண்டி போல் மீதியாக இருக்குது. இதை வந்து நம்ம சந்துவம், அதாவது இடியாப்பத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ணலையே, அதை வந்து இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கோங்க, எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி. ஸோ பிசைஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சும்மா டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோதான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் வீக் தான் வந்து ஜவ்வரிசி அல்வா செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாம் நல்லா காலி ஆகிடுச்சு, மீதி இவ்வளோ தான் இருந்தது.
இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ வந்து உருட்டுறப்ப நீங்கள் எதுவுமே சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு அதில் இருக்க அந்த ஈரப்பதமே உங்களுக்கு நல்ல வந்து ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். நம்ம ராகி லட்டு அப்படி இல்லைன்னா இந்த குரக்கன் லட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சீரியஸாக டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக டெய்லியும் கொடுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கால்சியம் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் வந்து கை கால் வலி அதிகமாக வருது, ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக வருது, ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் பீரியட் டைமில் வந்துட்டு ரொம்ப ஸ்டொமக் பெயின், அப்புறம் பேக் பெயின் வருது. அது எல்லாத்தையுமே வந்து இது கண்டிப்பாக க்யூர் பண்ணும். இந்த லட்டு வந்து நம்ம 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது செகண்ட் பேட்ச். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து வழக்கம் போல் காலி ஆகிடுச்சு. செகண்ட் பேட்ச் எடுக்கிறப்ப தான் ஓகே எல்லாருக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறப்ப அண்ட் ஷேர் பண்ணுறப்ப. பிகாஸ் ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற அந்த திருப்தி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ என் கடமை வந்து நான் நல்ல 100% நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்கள் கடமையான வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செஞ்சு பாருங்கள் வீட்டில். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு ஸ்பெஷல்.